எவ்வளோ அழகான ஒரு டோலா சில்க் சாரி இல்லையா? நல்ல ஒரு பிரைட் ஸ்கை ப்ளூ கலர், டெய்லி வேர்க்கு ஆஃபீஸ் வேர்க்கெல்லாம் வந்து ரொம்ப கேஷுவலாக கட்டிக்கணும், ரொம்ப மெயின்டென்லாம் இல்லாமல் ரெகுலராக அயன் பண்ணாமல் ரொம்ப ப்ளீட்ஸ்லாம் எடுத்து நம்ம மடிப்பெடுக்கிறதுக்கு சிரமப்படாமல் கட்டணும் அப்படின்னா எப்பவுமே இந்த மாதிரியான ஃப்ளெக்சிபிளான மெட்டீரியல் வந்து நமக்கு ரொம்பவே சூப்பராக கன்வீனியண்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் இந்த சாரிக்குள்ளே வரக்கூடிய அந்த சீக்வன்ஸ் ஒர்க் வந்து சாரியோட லுக்கை இன்னும் ரொம்ப அழகாக வந்து எடுத்து கொடுக்குது. சாரிக்குள்ளே வந்து பிரிண்டட் அந்த ரங்கோலி டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்டர் வந்து ரொம்ப மைல்டான ஒரு ஜரி பார்டர், ஒரு சைடு கொஞ்சம் குட்டி, இன்னொரு சைடு கொஞ்சம் பெருசு, ரொம்ப பெருசு இல்லை கொஞ்சம் பெருசு. இதுதான் அந்த சாரியோட ஃபுல் வியூ. இதோட பல்லு டிசைன், இதோட பிளவுஸ் வந்து ஃபுல் பிரிண்டட். மொத்தம் இதுல இன்னொரு 4 கலர் இருக்கு, ஒன்னொன்னா பாத்துடலாம். அடுத்த கலர் நல்ல ஒரு பிரைட்டான மஸ்டர்ட் எல்லோ கலரை பளிச்சுன்னு இருக்குல்ல, டிசைன் எல்லாம் சேமா இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் சாரியில சொன்னதே தான், சாரியோட கலர் மட்டும் வேற வேற. இது பல்லு டிசைன், இது இந்த சாரியோட பிளவுஸ் கலர். அடுத்த கலர் நிறைய பேரோட ஃபேவரட் பிளாக். எஸ், பிளாக்ல சேம் அதுல வரக்கூடிய அதே டிசைன், அதே சீக்வன்ஸ் டிசைன், அதே பார்டர். இது இந்த சாரியோட பல்லு, இது இந்த சாரியோட பிளவுஸ் பேட்டர்ன். அடுத்த கலர் நல்ல ஒரு பிரைட்டான பிங்க், ராணி பிங்க் சொல்லுவோம்ல. ஏன் இதுக்கு ராணி பிங்க்னு பேர் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல, பட் நல்ல ஒரு பிரைட்டான ஒரு பிங்க். ஸோ சேம் பேட்டர்ன். கலர் காம்போ பார்த்தீங்கன்னா இந்த பிங்க்குக்கு உள்ள வரக்கூடிய அந்த ஒயிட் டிசைன் பிரிண்டட் வந்து ரொம்ப அழகா எடுத்து கொடுக்குது. இது இந்த சாரியோட பிளவுஸ் பேட்டர்ன். அடுத்த கலர் நல்ல ஒரு பிரைட்டான பிங்க், ராணி பிங்க் சொல்லுவோம்ல. ஏன் இதுக்கு ராணி பிங்க்னு பேர் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல, பட் நல்ல ஒரு பிரைட்டான ஒரு பிங்க். ஸோ சேம் பேட்டர்ன். கலர் காம்போ பார்த்தீங்கன்னா இந்த பிங்க்குக்கு உள்ள வரக்கூடிய அந்த ஒயிட் டிசைன் பிரிண்டட் வந்து ரொம்ப அழகா எடுத்து கொடுக்குது. இது இந்த சாரியோட பிளவுஸ் பேட்டர்ன்.